ஜூலை 19, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தமிழ் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். மாய புத்தகம் இது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். ராம ஜெயபிரகாஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஸ்ரீகாந்த், அசோக்குமார், அபர்ணதி, ஆடுகளம் நரேன், மதன்குமார், தக்ஷணாமூர்த்தி, KSG வெங்கடேஷ், இளவரசு லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ரவி விஜயாந்த் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. உதவி இயக்குனரான குருவுக்கு கனவுல ஒரு புக்கு கீழே விழுது. அப்போ ஒரு டிராகன் அவரை புத்தகத்திலிருந்து வெளியில எடுக்குது. மாய புத்தகத்தை வச்சிருக்கிற ஒரு சுவாமிஜியை பார்த்து அந்த கனவை பத்தி கேட்குறாங்க. அப்போ அந்த சுவாமிஜி அவர்கிட்ட ஒரு புக்கு கொடுக்குறாரு. அந்த புக்ல உள்ள ஸ்டோரியவை இவ படமாக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா தமிழ் இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். கதர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல மகேஷ், மணி, சஜித் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா வேல் இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். ஹரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சூர்யா, அசின், வடிவேலு, காலபவன், மணி, லக்ஷ்மி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. 2007ல ரிலீஸ் ஆன படத்தை மறுபடியும் ரீமாஸ்டர் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்றாங்க. ஜூலை 19, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். டார்லிங் இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா ஃபிலிம். அஸ்வின் ராம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல பிரியாஷி, புலிகொந்தா, நாபா தாண்டேஷ், நானன்யா நகலா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ராகவ்னு ஒருத்தவன் இருக்கான். அவனுக்கு பாரிஸ்ல போய் ஹனிமூன் என்ஜாய் பண்ணணும்ன்றது ஆசை. அப்போ ஆனந்தின்ற ஒரு பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணிக்கிறான். அவளுக்கு டிஃப்ரெண்டா ஒரு நோய் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்தது அந்த பர்த்டே பாய் இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. 5 ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின்ல போய் படிக்கிறாங்க. அப்போ அதுல ஒருத்தவனுக்கு பர்த்டே வருது. அதை செலிப்ரேட் பண்றப்போ எதிர்பாராத விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா கிரைம் ரீல் இது ஒரு கிரைம் டிராமா மூவி. ஒரு சாதாரண பொண்ணு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா ரீல்ஸ்ல மேல வந்து அடிக்ட் ஆயிடுறா. அதுல வந்து அவ ஹீரோயினாக நினைக்கிறா. அது வந்து நிறைவேறிச்சா இல்லையான்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் ஜஸ்ட் மினிட் இது ஒரு காமெடி டிராமா ஃபிலிம். ஒரு நார்மலான பையன் அவனோட பர்சனல் ஹெல்த் ப்ராப்ளமை மீறி எப்படி வந்து அவனோட லவ் வந்து காப்பாத்துறாங்கிறதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ஜூலை 19, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். இடியன் சந்து இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். ஸ்ரீஜித் விஜயன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல உன்னி கிருஷ்ணன், சலீம்குமார் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல நடக்கிற ஆக்ஷன் ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. அடுத்ததான் விசேஷம் இது ஒரு ரொமான்டிக் ஃபேமிலி டிராமா மூவி. சுராஜ் டாம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல மதுசூதனன் ஆனந்த், சின்னு சந்தினி, நாயர் ஜானி ஆண்டனி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. கொச்சின்ல இருக்கிற சிஜு பக்தன், TR சஜிதான்ற புதுசா கல்யாணம் பண்ண கப்பல் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. அடுத்ததான் சமாதான புஸ்தகம் இது ஒரு ஃபேமிலி காமெடி டிராமா ஃபிலிம். இந்த படத்தை ரவிஷ்நாத் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சிஜு வில்சன், மேத்யூ தாமஸ், லியானோ லிஷா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. 4 மியூசிக்ஸ் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஜூலை 19, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். டார்லிங் இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா ஃபிலிம். அஸ்வின் ராம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல பிரியாஷி, புலிகொந்தா, நாபா தாண்டேஷ், நானன்யா நகலா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ராகவ்னு ஒருத்தவன் இருக்கான். அவனுக்கு பாரிஸ்ல போய் ஹனிமூன் என்ஜாய் பண்ணணும்ன்றது ஆசை. அப்போ ஆனந்தின்ற ஒரு பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணிக்கிறான். அவளுக்கு டிஃப்ரெண்டா ஒரு நோய் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்தது அந்த பர்த்டே பாய் இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. 5 ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின்ல போய் படிக்கிறாங்க. அப்போ அதுல ஒருத்தவனுக்கு பர்த்டே வருது. அதை செலிப்ரேட் பண்றப்போ எதிர்பாராத விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா கிரைம் ரீல் இது ஒரு கிரைம் டிராமா மூவி. ஒரு சாதாரண பொண்ணு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா ரீல்ஸ்ல மேல வந்து அடிக்ட் ஆயிடுறா. அதுல வந்து அவ ஹீரோயினாக நினைக்கிறா. அது வந்து நிறைவேறிச்சா இல்லையான்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் ஜஸ்ட் மினிட் இது ஒரு காமெடி டிராமா ஃபிலிம். ஒரு நார்மலான பையன் அவனோட பர்சனல் ஹெல்த் ப்ராப்ளமை மீறி எப்படி வந்து அவனோட லவ் வந்து காப்பாத்துறாங்கிறதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ஜூலை 19, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். வித்யார்த்தி வித்யார்த்தினியாரே இது ஒரு சோஷியல் டிராமா மூவி. அருண் அம்கோதா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க டெக்னாலஜிஸ் கேஜெட்ஸ் மேல எப்படி அடிக்ட் ஆகுறாங்க, அதனால என்ன நடக்குதுன்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததான் நாட் அவுட் இது ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். அம்பரீஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல அஜயா, பிருத்வி, ரஞ்சனா இந்தர், ரவிசங்கர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அடுத்ததான் ஹெஜாரு இது ஒரு த்ரில்லர் டிராமா ஃபிலிம். ஹர்ஷப்ரியா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. 1965ல பிறந்த ராஜாராம்ன்ற ஒருத்தவன் அவனோட வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான விலை மதிக்க பொருளை வந்து தொலைச்சிடறான். அதுக்கப்புறம் அதை திரும்ப கிடைக்க ட்ரை பண்றப்போ என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா ஹிரண்யா இது ஒரு கிரைம் ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். ராணான்ற ஒரு கேங்ஸ்டர் இருக்கான். இப்போ அவனுக்கு ஒரு சின்ன பையனை கொல்ற அசைன்மெண்ட் வந்து கிடைக்குதா, அதை பண்றானா இல்லையான்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா பேக் பெஞ்சர்ஸ் இது ஒரு காமெடி டிராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் கடலோர கண்மணி இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி. ஜூலை 19, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். பேட் நியூஸ் இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் காமெடி டிராமா ஃபிலிம். ஆனந்த் திவாரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல விக்கி கௌஷல், திரிபதி தெம்ரி, ஆமி விர்க், நேஹா தூபியா, கரண் ஐஜுலா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இது 2019ல ரிலீஸ் ஆன குட் நியூஸ் படத்தோட சீக்வல் தான். சலோனி பாகான்ற பொண்ணு ஒரு நாள் நைட்டு 2 பேர் கூட ஒன்னா இருக்கா. அதுக்கப்புறம் அவ பிரெக்னென்ட் ஆயிடுறா. அவளுக்கு ட்வின் பேபி ஃபார்ம் ஆயிருக்கு. இது என்ன பிரச்சனைனா ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தவங்களோட பசங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு சொல்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு அமீர் மஹல் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது ஆக்சிடென்ட் ஆர் கான்ஸ்பிரசி கோத்ரா இது ஒரு சோஷியல் டிராமா ஃபிலிம். ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு குஜராத் கலவரத்தை பத்தின டாபிக் அசைன்மெண்ட் பண்ண சொல்றாங்க. அவனோட பேரண்ட்ஸ் அதுல தான் இறந்தாங்க. அதை பத்தி அவன் ரிசர்ச் பண்றப்ப பல உண்மைகள் வெளியில வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததான் ட்விஸ்டர்ஸ் இது ஒரு அமெரிக்கன் அட்வென்ச்சர் டிசாஸ்டர் ஃபிலிம். இந்த படத்தை ஹிந்தியில டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க.
ஜூலை 19, 2024 அன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹாலிவுட் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ட்விஸ்டர்ஸ் இது ஒரு அமெரிக்கன் அட்வென்ச்சர் டிசாஸ்டர் ஃபிலிம். லீ ஐசக் சங் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு மார்க் எல் ஸ்மித் ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல டைசி எட்ஜர் ஜான்ஸ், கிளென் பாவல், ஆந்தனி ராமஸ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. பிராங்க் மார்ஷல், பேட்ரிக் ரவுலி சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இது 1996ல ரிலீஸ் ஆன ட்விஸ்டர் மூவியோட ஸ்டாண்ட் அலோன் சீக்வல் தான். ஒரு ரிட்டையர்டான டார்னடோ சேசரும் மெட்ராலஜிஸ்டுமான ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்போ ஒக்லாமான்ற ஒரு புது டீமும் புது டெக்னாலஜிஸை வச்சு டார்னடோவை பத்தி ஆராய்ச்சி பண்ண நினைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்றது அந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு யூனிவர்சல் பிக்சர்ஸ், வார்னர் ப்ரோஸ் பிக்சர்ஸ், ஆப்ளிம் என்டர்டைன்மெண்ட், இந்த கெனடி கம்பெனி சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. யூனிவர்சல் பிக்சர்ஸும் வார்னர் ப்ரோஸ் பிக்சர்ஸும் சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. $200 மில்லியன் பட்ஜெட்ல இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. அடுத்ததா எமாக்குலேட். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. செசிலியான்ற ஒரு நன் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. நெக்ஸ்ட் ட்ரெஷர் இது ஒரு காமெடி ட்ராமா ஃபிலிம். அமெரிக்கன் ஜேர்னலிஸ்டான ரூத் ரவா அவங்க அப்பா எடக் கூட சேர்ந்து போலாண்டுக்கு போக பிளான் பண்றாரு. அப்ப என்னெல்லாம் நடக்குதுன்றத காமெடியா சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.